ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ளதையொட்டி 53 வாக்குச்சாவடிகளில் 237 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். நாளைக்கு வாக்குப்பதிவுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, முழு விவரம்? வணக்கம் கலிமொழி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு துவங்க இருக்கின்ற நிலையில் அதற்கான ஏற்பாடுகள், ஆயத்த பணிகள் மாநகராட்சி பணியாளர்களால் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த ஜனவரி 7 வெளியானது. தொடர்ந்து அன்றைய தினமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டு நாளை வாக்குப்பதிவும், அதைத் தொடர்ந்து வரும் 8ஆம் தேதி பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட 53 வாக்குச்சாவடிகளில் 237 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 2,27,536 வாக்காளர்களும் சிரமமின்றி வாக்களிப்பதற்கு ஏதுவான ஏற்பாடுகள், ஆயத்த பணிகள் தீவிரமாக தயார்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அமைக்கப்பட்டுள்ள 53 வாக்குச்சாவடிகளிலும் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வருவதோடு வரிசையில் நிற்கக்கூடிய வாக்காளர்கள் வெயிலில் நிற்காமல் இருப்பதற்காக அந்த நிழல் பந்தலையும் தற்போது அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னதாக இன்று பல்வேறு அமைக்கப்பட்டுள்ள 53 வாக்குச்சாவடிகளிலும் மாதிரி வாக்குச்சாவடிகள், ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள மாதிரி வாக்குச்சாவடிகளில் பொதுமக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை விளக்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று பிற்பகலில் ஓட்டுப்பதிவு செய்யப்படும் இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான அந்த 97 தொகுப்புகளுடன் கூடிய அந்த தொகுப்புகள் அனுப்பி வைக்கப்படுக இருக்கின்றன. தொடர்ந்து நாளைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் சுமார் 2900 போலீசார் இந்த தேர்தலுக்கான பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.